ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலேக்கான முதல் டாஸ்க் வந்து நேற்று முடிஞ்சிச்சு. ஸோ அருணும் ராணுவம் வின் பண்ணாங்க. இன்றைக்கி இரண்டாவது டாஸ்க்கு. ஸோ முதல் கட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது. இப்போது இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதை பற்றி தான் லைவ் அப்டேட்டு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரயான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறான். ஸோ வேறு லெவலில் ரயான் வந்து சம்பவம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா முதல் 2 முத்து பண்ணார். ஸோ நம்ம முத்துவை அவுட் ஆகிட்டா நம்ம தான்டா கெத்து அப்படின்ற மாதிரி முத்து அவுட் ஆக்கி விட்டான் நம்ம ரயானு. ஸோ முத்துவை ஃபஸ்ட்டு அவங்க அவுட் ஆகுறாங்க. ஸோ ரொம்ப வேகமாக போயிட்டுருக்க முத்து எங்கே தப்பு பண்ணுறாருனா, அவர் வந்து விஷாலுக்கு போகாமல் பவித்ராவுக்கு போயிட்டார். பவித்ரா அவுட் ஆக போயிட்டார். அது வந்து கிடைக்கல. அதுக்குள்ளே ரயான் வந்து கீழே விழுந்தாலும் இன்னொரு இதில் விஷால் தீபக் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதில் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எல்லாத்துக்கும். ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷனு. அதனால் எல்லோரும் அந்த கன்ஃபியூஷனில் இருக்கும்போது டக்குன்னு ரயான் போய் முத்துவை எடுத்து முத்துவை சொல்லி முடிச்சு விட்டான். முடிஞ்சிச்சு. ஸ்மார்ட் பிளே. அவனுக்கு அடிபட்டுருச்சு. அப்புறம் டாக்டர்ஸ்லாம் வந்து உள்ளே செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு அவனுக்கு நல்ல ஒரு அடி கரெக்டாக. ஆனால் விழுந்துட்டான். அதனால் வந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறது தான். சரியா? இது ஒன்று நடந்துச்சு. அடுத்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, அடுத்த 2 ரவுண்டு ஓகே அப்படின்றாரு. உடனே நடக்கிறாங்க. நடந்தவொடனே விஷாலை வந்து அடுத்து தூக்கிறான். விஷாலை தூக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கிடுறான். விஷாலை வந்து தூக்கி முடிச்சிடுறான் அடுத்து ரயான். ஸோ ரயான் விஷாலை முடிச்சுட்டு அடுத்து யாரை முடிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை அடுத்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்ம தீபகை வந்து முடிக்கிறான். விஷாலை தீபகை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரியை முடிக்கிறான். அதாவது அவன் தான் ஆட்டமே டிசைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்குறான். ஏன்னா முத்து ஓடுறவன் எல்லாம் வெளியே போயிட்டான். ராயனுக்கு மட்டும்தான் கேக்கு. அடுத்து ஆடுறான் அப்படின்ற மாதிரி எடுத்து ஆடுறான். ஆடிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாகை சூடுறான். இந்த டாஸ்கில் அவன் தான் வின்னர் அப்படிங்கிறது நமக்கு தகவல் வந்துருச்சு. ஸோ அவன் தான் 5 பாயிண்ட்டு. சௌந்தர்யா வந்து 2வது இடம் நினைக்கிறேன், 4 பாயிண்ட்டு. சரியா? அடுத்து வரிசையாக வருவாங்க ஜாக்லின், பவித்ரா. ஜாக்லின் வந்து மேபி 4 பாயிண்ட்டாக இருக்கும். பவித்ரா வந்து 3 பாயிண்ட்டாக இருக்கும். சரியா? அடுத்து நம்ம மஞ்சரி வந்து 2 பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஸோ மஞ்சரி இப்போ எரிச்சிட்டான். சரியா? மஞ்சரி எரிச்சவொடனே அதுக்கடுத்து யாரை எரிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. உள்ளே இருக்கிறதே வந்து பொண்ணுங்க மட்டும் தான் இருக்காங்க. இவன் ஒருத்தன் தான் பசங்க. எல்லா பசங்களும் வெளியே அமிச்சிட்டான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்து லைவ்லேயே சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் மொத்தமே. ஜாக்லின், மஞ்சரி, பவித்ரா, சௌந்தர்யா மற்றும் ரயான். ஸோ ரயான் ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட், 5 புள்ளி. சௌந்தர்யா செகண்ட் 4 புள்ளி. அடுத்து பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 3rd இருக்கும். இல்லை ஜாக்லின் 3rd இருக்கும், 3 புள்ளி. பவித்ராவுக்கு 2 புள்ளி. மஞ்சரிக்கு 1 புள்ளிகள். இதுதான் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கான ரிசல்ட். இப்போயே சொல்கிறேன், ரயான் தான் கேம் சேஞ்சர். வரிசையாக முத்துலேருந்து எல்லாத்தையும் அவுட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு அப்டேட் வெர்ஷன் அடுத்து பிக் பாஸ் வந்து வைக்கிறாரு. ஏன்னா பிக் பாஸ் வந்து தீபக் அவுட் ஆன பிறகு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலான்ட்டார். 5, 4, 3, 2, 1 அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வச்சுக்கலாம். அடுத்தடுத்து அவுட் ஆகிறவங்களுக்கு பாயிண்ட் இருக்குன்ட்டார். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க கால்குலேட்டிவாக தீபக் தூக்குறானுங்க. தீபக் கரெக்டாக தூக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கால்குலேட்டிவாக ஒரு ரிஸ்க் எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தீபக் தூக்கிட்டாங்க. ஸோ இங்கே தான் அவங்க வந்து சரியான ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. இப்போ வந்து அவனுக்கு தான் அட்வான்டேஜ். பொண்ணுங்கள்லாம் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தால் கூட அவனுக்கு கவலை இல்லை. பசங்க எடுத்துடக்கூடாது ராயனுக்கு. ஆனால் அடுத்தடுத்து போட்டிகள் கடுமையாக்கப்பட்டால் அவன் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்போ இல்லை தோக்கிறதுக்கான வாய்ப்போ வந்து இருக்கும் அப்படின்றதுனால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாத்தையும் பட்டுன்னு காலி பண்ணிடுறான். இப்போ பிக் பாஸ் வந்து நிப்பாட்டிட்டார் டாஸ்க்கை. ஆஃப்டர் மஞ்சரி அவுட் ஆன பிறகு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ வந்து உள்ளே போய் அவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ க்ளீனாக தெரிஞ்சு போச்சு முதல் ரவுண்டில் யார் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரயான் இஸ் த வின்னர், சௌந்தர்யா இஸ் த ரன்னர். ஸோ 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதனுடைய அப்டேட்டட் டாஸ்க் தான் நைட்டு வருது. ஸோ நைட்டு வந்து யார் வராங்கன்னா எடுத்தோன்னே எல்லா டார்கெட்டும் ரயானை தான் அவனை போட்டு அடிச்சிடுறாங்க. ரயானை தூக்கிடுறாங்க. இப்போ இது வந்து 10 பாயிண்ட் வந்துடுது. 10, 9, 7 அப்படி கொடுத்துட்றாங்க போல தெரியுது. லாஸ்ட்டாக விஷால் இருக்கான். ஸோ விஷாலுக்கு வந்து 10 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்னென்னா 10, ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 1 தான். ஸோ 5, 1, 6 தான் இருக்கும். ஸோ விஷால் தான் இப்போ லீடிங்கில் இருக்கான். ரயான் 2வது இடம் அப்படி இப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். அடுத்து ராணவ் இருப்பான், இல்லை அருண் இருக்கான் அடுத்து. ஸோ முத்து அவுட் ஆக்கிடுறாங்க. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதான் கால்குலேட் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுது இல்லை? அடுத்த ரவுண்டில் வந்து லாஸ்ட் 5ல் தீபக் இருக்கார், எல்லாமே இருக்கார். எல்லா பொண்ணுங்களும் அவுட் ஆக்கிடுறாங்க, ரயான் அவுட் ஆக்கிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஷால் தான் நம்பர் 1ல் இருப்பான். அடுத்து அருண், ராணவெலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பாயிண்ட்ஸ் வரும் 6, 7ன்ட்டு. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு லீடிங்கில் இருப்பாங்கன்னு பார்க்க முடியுது. அதாவது விஷால் அளவுக்கு அருணும் ராணுவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க இன்னும் அவுட் ஆகலை. முத்து தான் அவுட் ஆகியிருக்காங்க. ராணுவ இருக்கான், அருண் இருக்கான், தீபக் இருக்கார், நம்ம விஷால் இருக்கான். ஸோ அடுத்து தீபக் முடிப்பாங்க. அருணும் ராணுவும் கடைசி வரைக்கும் வந்துடுவாங்க.
சரியா, விசால் அளவுக்கு. ஸோ இது வந்து க்ளீனாக புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ புரிஞ்சிருச்சு நான் சொல்கிறது என்னன்ட்டு. ஸோ இவ்வளோதாங்க மேட்ரு. சரியா, ஸோ விசால் வின் பண்ணான்னா அந்த 10 பாயிண்ட்டில் வச்சுருவாங்க, அடுத்து 5 பாயிண்ட் வைக்க மாட்டாங்க. அடுத்த ரவுண்டில் 10 பாயிண்ட் வச்சு எல்லாத்துக்கும் வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதுலேயே தெரியுது பிக் பாஸ் வந்து ரொம்ப பயஸ்டாக இருக்கார். ரொம்ப பயஸ்ட், சீட்டிங், கேவலம். உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம். குட் பை.